இந்த சுடர் கையுங்காலமா சிக்கணும்னு நம்ம மல்லி எடுத்த எல்லா விஷயத்திலயும் தோல்விய மட்டும் தாங்க இப்ப வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கேங்க. ஏன்னா, நம்ப வெண்பாக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறபோது, கண்டிப்பா நம்ம மல்லியால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற உண்மையும், அதே சமயம் இவளுக்கு எதிரா ஏதாச்சும் ஒரு ஆதாரத்த கலெக்ட் பண்ணணும்னு நெனைச்சாவா, இந்த நிஷாவும், இந்த கதிரேசனும் நம்ம மல்லிக்கு தடையா நின்டுட்டு இருக்குங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நம்ம மல்லி, விஜய் மத்தியில அவமானப்பட்டு அந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய போக போறாங்களா? இல்ல நான் பட்ட வரைக்கும் போதும். என்ன எவ்வளோ வேணா அவமானப்படுத்துங்க, என்ன காயப்படுத்துங்க. எந்த ஒரு தப்புமே பண்ணாம இந்த பிஞ்சு குழந்தை வெண்பாவ எதுக்கு காயப்படுத்தணும்? வெண்பாவோட கால்ல அடிபட்டதுக்கு முழு காரணம் இந்த சுடர் தான். அப்படின்ற மாரி நம்ம மல்லி இந்த ஒரு உண்மைய போட்டு உடைக்க போறாங்களான்னு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போதுங்க. ஏன்னா, இவ்வளோ நாளா இவர் ரேணுகா கிடையாது சுடருன்னு நம்ம மல்லி எல்லார் மத்தியில சொல்லிட்டு இருந்தேங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்களான்னவா, இந்த சுடரே நம்ம மல்லி கிட்ட நீ வந்துட்டு நெனச்சதையும், அதே சமயம் நீ மிரட்டுறதையும் நான் வாங்கிக்கிட்டு போறதுக்கு ரேணுகான்னு நெனச்சிட்டு இருக்கியா? நான் சுடர் கண்டிப்பா உன்னவே இல்ல, இந்த குடும்பத்தவே ஆட்டி படைக்க போறேன். அப்படின்ற மாரி தேவையில்லாத வார்த்தையில நம்ம மல்லியோட மனச காயப்படுத்திட்டாங்க. நாளுக்கு நாள் நம்ம மல்லிக்கு வந்துட்டு ரொம்பவே பயமா தாங்க இருக்கு. ஏன்னா, இவளுடைய சுயநலத்துக்காக நம்ம வெண்பாவ பலியாடா சிக்க வச்சுட்டு இருக்கா. ஆரம்பத்துல நம்ப வெண்பா வந்துட்டு இவளுக்கு எதிரா இவ யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, இவளுக்கும் அந்த ரகுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற உண்மைய நம்ம மல்லிக்கு தெரியப்படுத்துறதுக்காக இவளுடைய ஃபோனை எடுத்தது அந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம மல்லிய பழி வாங்குறத நினச்சிக்கிட்டு இந்த குட்டி குழந்தை வெண்பாவையும் வந்துட்டு பழி வாங்கிட்டு இருக்கா. ஆனா கண்டிப்பா இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம விஜய்க்கு தெரிய வந்துச்சு. ரொம்பவே வந்துட்டு கடுமையான தண்டனையில இந்த ரேணுகாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்ட போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னா நம்ம மல்லி அந்த ஒரு ரேணுகான்ற விஷயத்தில் இவ ரேணுகால சுடர்தான்னு சொல்கிற அந்த தருணத்தில் நம்ம விஜயா இருக்கட்டும், இல்லை இந்த கதிரேசன், இந்த நிஷா எல்லாரும் மத்தியில் அவமானப்பட்டு மட்டும்தாங்க அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்குங்க. சரியான காரணமோ ஆதாரமோ இல்லாத ஒரே காரணத்தினால நம்ம மல்லி இன்னும் எவ்வளோதான் வந்துட்டு தோல்விகளை எடுத்துக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. இப்போ கூட பார்த்தீங்களன்னா சரியான ஆதாரம் இருந்திருந்தவா கண்டிப்பாக நம்ம விஜய் கிட்டேருந்து எப்படியாச்சும் இந்த வெண்பாவை பற்றி சொல்லி எல்லா உண்மையும் வெண்பாவை திரும்ப இந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால கண்டிப்பாக நம்ம மல்லி மனசொடைஞ்சு போயிருப்பாங்க. இங்கே பாரு மல்லி, அவள் உன்னுடைய குழந்தைல நம்மளுடைய குழந்தைல அவளுடைய குழந்தை. அவள் வந்துட்டு என்ன வேணா பண்ணுவா. நீ எதுக்கு அங்கே இருக்க? முதல்ல நீ அங்கேருந்து கிளம்பி வா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் நம்ம மல்லியை வந்துட்டு அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேலேயே நம்ம மல்லி வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இருந்துமே பார்த்தீங்களான்னு இதை எல்லாத்தையும் பொறுத்து போகிறவங்களாம் நம்ம மல்லி கிடையாதுங்க. சரியான காரணம் சரியான ஆதாரம் இருந்தாவா கண்டிப்பாக இவளுடைய ஆணவத்தை அடியோட அழிக்க போகிறதா நினச்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்னு இவளுடைய நாடகத்துக்கும் இவளுடைய ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு தெரியணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.